ஆமீன் ஆமீன். இன்று 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி செய்கின்ற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இந்த நாளிலும் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து சௌரமகிந்தனையா வழி நடத்துவார். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணித்தியாலமும் நீங்கள் கேட்க முடியும். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். இப்பொழுதும் காலை நேரம் 8 மணி டொரண்டோ நேரம். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். சங்கீதம் 119:88 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சங்கீதக்காரன் கூறுவது போல, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். உண்ண உணவையும் இருக்க இருப்பிடத்தையும் உடுக்க உடையும் தந்து ஆசீர்வதித்து சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே கர்த்தருடைய வாக்கின் சாட்சியை நாங்கள் காத்து நடப்போம். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் எண்ணாகமம் 24-25, நீதிமொழிகள் 17, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபேசியர் 5-6 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிறோம். இலங்கைக்காக, இந்திய நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக, உலக நாடுகளுக்காகவும் அவருடைய சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வுக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் தந்த அதே காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் கூறிய அந்த வார்த்தை கூடாக நாங்கள் வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே சௌரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சௌரி ராதி பாலசிங் அவர்களுடைய நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலே இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுது அவர்களையும் வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. ஆமேன். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆதிகாமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆபிரகாம் தன் சகோதரன் சிறையாகி கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களை ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து அவன்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமசுக்கு இடதுபுறமாக ஓபா மற்றும் அங்க துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாச வீரன் மட்டுமல்ல போர் வீரனாயும் திகழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்.
மிகுந்த தைரியத்தையும் தேவன் மீது விசுவாசத்தையும் அவன் வெளிப்படுத்தினான். அது மட்டுமல்ல, 4 ராஜாக்களையும் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த சேனைகளுக்கும் எதிராக அங்கு 318 பேர் அங்கு கொண்டு அந்த லோத்தை கொள்ளையிட்ட பொருட்களை, லோத்தையும் லோத்துடைய காரியங்களையும் அங்கு மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச தந்தையோடு கூட அங்கு அவர் போர் வீரனாயும் அங்கு திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே கட்டடத்தில் இருக்கிறவர்கள் அங்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க விசுவாசம் தான் எங்களுக்குள்ளே முக்கியமாய் இருக்கிறது. நான் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் இலங்கை தேசத்துக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். எங்கள் தேசம் இன்றைக்கு சீரழிந்து போகிறது, கெட்டு போகிறது, இதனாலே தேசம் தீர்த்துப்படுகிறது. அதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மிடத்துல வந்திருக்கிறோம். உம்மை துதிப்பதற்காக எங்களை உருவாக்கினீரே. மனுக்குலத்தை கீழ் மீன்கள் சேரா மீன்கள் உம்மை துதிக்கின்றன. பரிசுத்தார் 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 என்று அதே போல நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தில் அந்த இலங்கை தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் தீட்டுப்பட்ட மக்களாக வாழாமல் பரிசுத்தமாக வாழ அந்த இலங்கை தேசத்தின் மேல் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாவ சாபங்கள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த விக்கிர ஆராதனைகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், வெளிநாடுகளில் நடக்கிற அத்தனை தீமையான காரியங்கள், ரக்ஸுகள், படியான பாவ காரியங்களை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, அந்த தேசத்தை நீ நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த நினிவே பட்டணத்தை எப்படி நீ பிரித்தெடுத்தீரோ, அந்த மக்கள் பாவத்தில சாபத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களில தேசமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக, புதிய கண்டுபிடிப்புகளை பிடிக்கிற தேசமாக அந்த சௌகரியாவை மாற்றினீரே. அதே போல அந்த இலங்கை தேசம் புத்திஸ்ட் விக்கிர ஆராதனைகள் உள்ள அந்த தேசத்தில் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக எப்படி சௌகரியாவை சந்தித்தீரோ, அதே போல அந்த இலங்கை தேசத்தையும் சந்திக்கும்படியாக உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக வறுமை ஒளிவருக்கு இயேசு தேவை என்பதை அந்த தேசத்திற்கு எடுத்து கூறும்படியாக 14:23 மழையை வருஷிக்கப்படுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் என்பதை அந்த இலங்கை தேசம் அறிந்து கொள்ள, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஞானத்தை புத்திய அறிவை கொடுக்கிற தேவன் நீர் என்பதை அந்த இலங்கை தேசம் அறிந்து கொண்டு சௌகரியாவின் வழியிலே அந்த தேச மக்கள் மனம் திரும்புவார்களாக. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையான காரியங்களில் இருந்து, அந்த ஹோமோசெக்சுவல் இப்படியான பாவ காரியங்களில் இருந்து, வெளிநாட்டு மக்கள் கொண்டு வருகிற அந்த பாவ சாப காரியங்களில் இருந்து, அந்த அடிக்ஷன்கள் இருந்து, அந்த குடி பாவ பழக்கங்களில் இருந்து, குடும்பங்களை சிதைக்கிற அந்த பாவ சாப பழக்கங்களில் இருந்து ஒரு விடுதலையை கொண்டிருப்பீராக. அந்த தேசத்தை நீ நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியை நேசிக்கிற தேவன். ஆண்டவரே, அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக
புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற தேசமாக அந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அந்த தேசம் பெற்றுக் கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக வேறு தேசங்கள் அங்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகாதபடிக்கு நீர் அவர்களுக்கு இயேசு அறிகிற அறிவை கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த மக்கள் ஆசீர்வாதமாக வாழ இயேசு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தீமையான பாவங்களினால வருகிற வருமானங்கள் பொத்தலான பைகளில போகும் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள நீதியாக நேர்மையாக உண்மையாக தொழில்கள் வியாபாரங்களை செய்து நேர்மையாக வாழ்ந்த அந்த தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசமாக மாற்றுவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு கரம் பிடித்து தொடர்ந்து வருக வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக அந்த தேசத்திலே நீர் ஆசீர்வாதமாக உயர்த்தி வைத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இந்த இடத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர். ஊழியக்கும் செய்கிறவருக்கும் ஊழியம் செய்யாதவருக்குள்ள வித்தியாசத்தை நீர் காண்பிக்கிற தேவன், அவருடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. இன்னும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் இயேசுவை தேடுகிற அறிவை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுதான் ஆசீர்வதிக்கிற தேவன், நீதியான தேவன், உண்மையான தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன். அவரை நாங்கள் வேஷிப்பு பண்ண வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று அவர் உணர்வை கொடுக்கும்படியாக 3:30 படி ஸ்ரீலங்கா தேசத்தில் உயரவும் நாங்கள் சிறையவும் வேண்டும். ஆண்டவரே அந்த தேசத்தை மீண்டும் ஆசீர்வதித்து அந்த யுத்தங்கள் தீமையான காரியங்கள் அந்த தேசத்தில் நெருங்காதபடி உம்முடைய மினிஸ்டரின் ஏஞ்சல்களை அனுப்பி அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து ஊழியங்களோட கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் யுத்த பூமிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யுத்த பூமியிலே ஜனங்களின் கொந்தளிப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள் இவைகள் எதிர்ந்து அந்த தேசங்களை விடுதலையாக்க வேணும், ரட்சிப்புக்குள்ளாக்க வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமீன். இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றியோட ஸ்துதிக்கிறேனப்பா. நல்ல நேரத்திலே கூடப்பா இந்த தேசங்கள் அப்பா, பல தேசங்கள் ராஜா, உலகம் முழுவதுமாய் அப்பா நிறைய நாடுகள் அப்பா யுத்தமாய் காணப்படுகிறதப்பா. போர்களும் வன்முறைகளும் குழப்பங்களும் ஜனங்கள் இந்த பூமியில் ஆண்டவரை வாழ முடியாதபடி பங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்கள் தலைக்கு மேல அப்பா எத்தனையோ வெடிகள் ஆண்டவரை சத்தங்கள், மக்கள் எவ்வளவு பயம், தேசங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் எங்கோ ஒரு தேசத்துல யுத்தம் ஆரம்பித்தாலப்பா உலக நாடுகள் முழுவதுமாய் அழிக்கப்படுகிறது ராஜா. எத்தனை விதமான பிரச்சனைகள், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுகள், மருந்துகள் தட்டுப்பாடுகள், பெருகிக் கொண்டிருக்கிறது. கட்டாயமாக அப்பா தங்களுடைய அணியில சேர்த்துக் கொள்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் ராஜா. உலக நாடுகளை என் கர்த்தர் நோக்கி பாருனப்பா. நீர் மாற்றாவிட்டால் தேசத்துல மாற்றம் ஏது ராஜா. இந்த நாட்கள்ல விசேஷமாக அப்பா உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா, ஆண்டவரே, இஸ்ரேல் தேசம் தகப்பனே, அரபு நாடுகளை சுற்றி அப்பா நிமிடத்துக்கு ஒரு தடவை ராஜா, ஒவ்வொரு நிமிடமும் அப்பா இங்க அப்பா சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்பா. ஜனங்கள் பதற்ற நிலைகள் ராஜா. இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிகள்
ஆண்டவரே பிதாவே ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்ஸ்கள், ஏர்போர்ட் எல்லாம் மூடப்பட்ட நிலையில எத்தனையோ நஷ்டங்களை இந்த நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் அப்பா. ஈரான் தேசம் மனம் திரும்ப வேண்டும் ராஜா. மத்திய கிழக்கை நோக்கி அவர்கள் ஏவுகளில் விட்டுக் கொண்டே இருக்கிறாங்கப்பா. அவர்கள் இருதயம் மாறட்டும் அப்பா. பொதுமக்கள் பொது சொத்துகள் அளிக்கப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. அதே போல ரஷ்யா, ஆண்டவரே உக்ரைன் அப்பா, அந்த தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக, யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு சமாதானம் ஏற்படணும் அப்பா. ஆப்கானிஸ்தான் தேசம், பாகிஸ்தான் தேசம், இப்படியாக இந்தியா, பல தேசங்கள் ஆண்டவரே, எத்தியோப்பியா தேசம், நைஜீரியா தேசம் அப்பா, சூரியா, துருக்கி போன்ற தேசங்கள், இன்னும் பல தேசங்கள் பதற்ற நிலையில் காணப்படுகிறதப்பா. இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் சத்துரு கரம் பிடித்து வைத்திருக்கிறான் ராஜா. அவருடைய கரத்திலிருந்து இந்த தேசங்கள் பிடுங்கப்படுவதாக, விடுவிக்கப்படுவதாக அப்பா. என் ஜனங்கள், இந்த தேசத்தில் இருக்கிறான ஜனங்கள், என் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்றவரே. ஜனங்கள் எல்லாரும், தேசத்தின் ஜனங்கள் மனம் திரும்பி தங்கள் பொல்லாத பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே தேசத்துக்கு இன்னும் ஒரு அழிவுகள் வராதபடி தேசத்தை காத்துக் கொள்வீராக. யுத்தங்கள் பூமியின் கடைசி காலங்களை நீங்க கேள்விப்படுகிறது சொன்னீங்கப்பா. ஆனாலும் எங்களுடைய ஜபத்தின் நிமித்தமாக அந்த யுத்தங்களில் அழிவுகள் குறைக்கப்படுகிறதுக்காய் நன்றி. இனிமேலும் தேசங்கள் அழிக்கப்படாதபடி நீ காத்துக் கொள்வீராக அப்பா. தேசங்களுக்கு யுத்தங்களை அப்பா, யுத்தங்கள் செய்வதற்கு துணையாக இருக்கிற நாடுகள் ஆண்டவரே, அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து தலைவர்களை சீண்டி விட்டு அமைதியா இருக்கிற நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா தேசம் அப்பா, ட்ரம்ப் அவர்கள் பல தேசங்கள்ல ஆண்டவரை யுத்தத்துக்கு ஒரு தலையாய் இருக்கிறார் அப்பா. இவரை கொண்டு ஆண்டவரை தேசங்கள், பல தேசங்கள் அழிக்கப்படுகிற சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. யுத்தத்துக்கு தேவையான அப்பா அணுகுண்டுகள் ஆண்டவரை அப்பா தயாரிப்பவர்கள் அந்தந்த நாடுகள், கொரியா தேசங்கள் ஆண்டவர், எப்படியான தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்பட்டும் அப்பா. வெடிகுண்டுகள், மருந்துகளை தயாரிப்பவர்கள், ஏவுகணைகளை தயாரிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் மனம் திரும்பி அப்பா இப்ப புது புது ஏவுகணைகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்பா. பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு பிறகு போய் வெடிக்கக்கூடியதான சூழ்நிலைகள்ல தயாரிக்கப்படுகிறப்பா. அவை எல்லாம் வேண்டாம் ஐயா. மீண்டும் ஒரு குரோஷிமா, நாகசாக்கி அழிவு எங்கள் தேசங்களில் வராதபடி தேவரி, இந்த குண்டுகள், அணுகுண்டுகளை தயாரிப்பவர்கள், பீரங்கிகளை தயாரிப்பவர்கள், அவர்கள் அவை எல்லாம் செயலிழந்து போகட்டும் ராஜா. அவர்கள் தயாரிப்புகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும் ராஜா. தயாரிக்கிற எதுவும் வெடிக்க கூடாதப்பா. தேசத்தை அழிக்க எந்த ஒரு வெடியும் கண்டுபிடிக்க கூடாது ராஜா. இலங்கை தேசத்தில் எல்லாம் கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட யுத்தத்தின் வடுக்கள், காயங்கள் இன்னும் ஆறவில்லை அப்பா. அந்த ஜனங்கள் எவ்வளவு துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அதே போல மற்ற நாடுகளும் யுத்தத்தினால் அழிக்கப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளுங்க. நைஜீரியா தேசத்தில எல்லாம் ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் அதிகமா கிறிஸ்தவ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. நிறைய கிறிஸ்தவ ஜனங்களை கொத்தாக அழிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் அப்பா. என் தேவனே, இந்த தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு செழிப்பு, சந்தோஷம், அமைதி நிறைந்த தேசங்களாக எல்லா தேசங்களும் மாறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, ஊழியங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர், நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக மன்னங்கள், தலைவர்களுக்காக இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கு யுத்தங்களிலே அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் காக்கப்பட வேணும். அவர்களின் அழுகைகள் நிறுத்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நான் ஒரு மனதோடு ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டி ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நேற்று இன்றும் மாறாத இயேசு இன்றும் உங்கள் மத்தியில் ஜீவிக்கிறப்பா. இயேசு, நீங்க இன்றும் உங்களுக்கு ஜீவிக்கிற தேவப்பா, ஜீவிக்கிற இயேசுவே மக்கள் நான் நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்களோட வல்லமை இறந்த கரம் இன்றும் குறுகி போகாத வண்ணமாக ஆண்டவரே இந்த மக்களுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே நாங்கள் உங்களை தட்டும் போது நீங்க திறக்க வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இஸ்ரவேலை தேசத்தை காத்தவரே அப்பா, இன்றும் காக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களை அப்பா உங்களுடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவரே நீங்க குறைவில்லாமைக்கு நிறைவாக்கி கொடுக்கிற தகப்பனே, அந்த யுத்தத்தை நிறுத்தி ஆண்டவரே, அந்த யுத்தத்துல இருக்கிற அந்த மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு
ஹீலிங்கை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவங்க மன கண்களை திறந்து ஆண்டவரே அவங்களுக்கு அவங்களோட உள்ள நோய்களையும் கஷ்டப்பட்டு அந்த வேதனையில் ஆண்டவரே உங்களுக்கு மட்டும்தான் அதை விடுதலை ஆக்க முடியும் அப்பா. உங்களுடைய திரு ரத்தத்தினால கல்வி அவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறனவே அவங்களுக்கு ஒரு மன சமாதானத்தை கொடுத்து அப்பா அவங்க மனப்பாரங்களை யாவற்றையும் எடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்த தகப்பன் ஆண்டவரே. அங்க உள்ளவர்கள் யாருக்கு ஒரு போத பழத்தை கொடுத்தாங்க முழங்கள் யாவும் முடங்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களோட பேசுங்க. அவர்களோட மன கவலை நீங்க மட்டும் தான் வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவரே இன்னொருத்தர் வாருங்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே அவர்கள் போற இந்த நிலத்திரத்தில் ஆண்டவரே யாரும் ஒரு மனிதருக்கும் அது உணர முடியாத இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களால மட்டும் தான் அதை விட்டுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே. மழை போல வேதனை சோதனைகள் வந்தாலும் ஐயா உங்களுடைய கருத்தை அப்பா நீட்டி அவர்களுக்கு அவங்க மன கண்களை திறந்து அவங்க உள்ளங்களுக்கு பேசுற தகப்பன் நீங்க ஆண்டவரே. நீங்க ஜீவிக்கிறீங்க இன்றும் இந்த நிமிடம் எங்களுக்கு ஜீவிக்கிற தகப்பன் அவர்களுக்கு ஜீவிக்கத்தக்கதாக அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை அந்த யுத்தத்துல இந்த ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க ஒரு மன ஆர்வலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. தேவ பயனுள்ளவர்களாக இந்த நேரத்துல அவர் உங்களை நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே அவங்களை கண்களை திறந்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை கோட்டைகளை மறைத்து வைத்து அப்பா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்பா. நீர் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. இப்பொழுது அவர்களை ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒரு சித்தத்தின் படி நடத்துக ஒரு வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே. யாரை நீங்க வல்லவர் நிறைந்த தரப்படி அவர்களோட பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீங்க வழி நிறுத்த வல்லவரா இருக்கீங்கள் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபாரமாய் கொண்டாய் ஆக பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதம் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஐயா அவங்களுக்கு இனிமேலும் ஒரு வாதம் வராத வண்ணமாக அவங்களை காப்பாற்றுங்க ஐயா. இரத்த கோட்டைகளை மறைத்துவீங்க. ஒரு புதிதான விடுதலை புதிதான அற்புதத்தை செய்ய தகப்பனே இப்பவே உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இன்று இந்த நிமிடமும் அவர்களோட வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி உங்களுடைய வாக்கு தத்துவத்தை அவர்களுக்கு நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் சுத்தத்தின் போய் நடத்துங்க அந்த கடைசி காலத்துல யாரும் அப்பா அவங்களுடைய முழங்கால் யாரும் முடங்கத்தக்கதாக அவங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஒரு பெரிதான வல்லமை இருந்த வல்லமை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களை பரிசுத்தமான ஆவியினால் மட்டுமே சகலதும் உங்களுக்கு செய்ய முடியுமா இருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துற அங்க ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்ப. அந்த காலை நேரம் ஒரு சிஸ்டர் தேவையும் சந்திங்க அவட மனக்கவலை வேதனைகள் என்ன விதமாக இருந்தாலும் அப்பா நீங்க பார்த்து சுமக்கிற தாப்பனை நாங்கள் உங்களுக்கு எங்களை பாரதில் சுமக்காத வண்ணமாக்க நீங்க எங்களுக்காக மறித்தீங்க. அந்த மறித்த அந்த பீழ்த்தல் போல ஆண்டவரே நாங்க அந்த கல்வாரியில ஆணி அடித்தது போல எங்கள் ஜபோடுகளை உங்களோட கிராஸ்ல உங்க சிலுவையில நாங்க அடிக்கிற ஆண்டவரே. சிலுவையில இந்த வேண்டுதலை அடிக்கிறேன் ஆண்டவரே. அப்போதான் அந்த விட்டுதலை உங்களோட அந்த வல்லமை யாவருக்கும் இறங்கி வந்து புதிதான ஒரு நாளாக மாற்றி உங்களோட சமாதானத்தை கட்டளும்படியாக ஜபிக்கிறேன். முதல்ல ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்கள் ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. ஒவ்வொரு நாளும் புதிதான நாள் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரம் புதிதான கிருபையின் மூலமாக அவங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உங்களோட சித்தத்தின்படி உங்க தேவையின்படி உங்களோட மன விருப்பத்தின்படி அவங்களை வழி நடத்துங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்த நீங்க அழைத்த ஊழியக்காரர்களை கண்ணு மணியுமால நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நேற்று முன்று மாறாதவரே இன்றும் ஆண்டவரை நீங்க பாதுகாத்து கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜனத்துக்கான வரப்பா நீங்க பாஸ்டராக அவங்களை அழைத்த அந்த பாஸ்டர் அந்த அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாராலையும் அதை செய்ய முடியாத ஆண்டவரே. நீங்க அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு இருக்குது ஆண்டவரே. நீங்க அதுக்கான நன்றி செலுத்தலாம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மகனே உங்க தேவத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை கூட இருந்து அவங்க தேவையை சந்தித்து ஒரு சித்தத்தின்படி அவர்களை நடத்துங்கப்பா. இந்த கடைசி காலத்துல நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமா இருக்கும்படியாக அவர்கள் இன்னும் உங்களோட உன்னதத்தின்
தரிசனத்தை காட்டின உன்னதத்தின் வெளிப்படுத்தலை அவங்களுக்கு நிறைவாக இருக்கிறதே அப்பா நிறைவாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த காலை நிறையாவரை ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு நாங்க பரிசுத்தமான ஜீவன் ஜீவிக்கிறதற்கு ஒவ்வொரு நிமிடம் உங்களோட கண்கள் எங்கள் மேலாக நோக்கி இருக்கிறபடியா நன்றி செலுத்தேன். உங்களோட சுத்தத்தின் படி நடத்துங்க யாவரை இந்த காலை நேரம் உங்களோட கிருபையின் மூலமாக முடிச்சுட்டு ஒரு அன்பினால நிரப்பி அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக புதிதான நாளாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்க பரிசுத்தமா இருக்க போல உங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவருக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிற இயேசு நாமத்தின் மூலமும் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தோழி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you sister. ஆமென். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரின். நீங்கள் இந்திய நாட்கள்ல இருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் அறிவீர்கள். ஆகவே ஆண்டவர் வளங்களை அந்தந்த தேசங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனா மனிதனுடைய சுபாவங்கள்ல எழும்புற காரியங்களினால் அதை சேதப்பட்டு இன்றைக்கு உலகமே சேதப்படுகிறது. ஆகவே இன்றைய கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கக்கூடியதாய் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல ஞானம் உண்டாகும்படி தேசங்களிலே அந்தந்த தேசங்களிலே தேவன் வைத்த வளங்கள் மனிதனுக்காக வைத்த வளங்களே அங்கு சத்துரு திடுகாதபடி அங்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிச்சய நேரத்துக்காக நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசங்களையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே எல்லா தேசங்களிலும் பொருளாதார பிரச்சனைகள் கட்டாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு கட்டாவே. அப்பா விலைவாசி அதிகரித்திருக்கிறபடியா கட்டாவே. அப்பா நாடு வேலை செய்தவர்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்தந்த தேசங்களிலே இருக்கிற வளங்கள் கட்டாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை பயன்படுத்தி கட்டாவே. அப்பா வருமானங்களை அதிகரிக்க வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் விவசாயம் செய்கிறவர்களும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே அதிகப்படியான வெயில் சூடு நாளைக்கு தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தண்ணீர் பிரச்சனையா இருக்கிறது கட்டாவே. விவசாயம் செய்ய முடியாத படிச்சு கட்டாவே இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசங்களிலே தேவன் மழையை வருஷித்து பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிக கம்பெனிகள் கட்டாவே உருவாக தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கட்டாவே. அப்பா இந்த தேசத்திலே இருக்கிறதான கட்டாவே. அப்பா தேயிலை ரப்பர் தென்னை இப்படியா எங்களுடைய வளங்களை நாங்கள் வலுப்படுத்த தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்க தேவன் கிருபையை கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வளங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நல்ல ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இந்த நாட்களிலே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தண்ணீர் இல்லை ஆண்டவரே. தண்ணீர் இல்லாத படிக்க அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2-3 நாட்களுக்கு அப்பா தொடர்ந்து தண்ணீர் வெட்டுகிறாங்க கர்த்தாவே. அப்பா பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ராஜாவே. அதிகப்படியான சூடு இருக்கு. ஆனாலும் கரண்ட் வெட்டிடுறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விலைவாசிகள் அதிகரித்திருக்கிறது கர்த்தாவே. நேற்று முன்தினம் கேஸ் மீண்டுமாய் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கத்தாவே இப்படியான கத்தாவே அப்பா விலை அதிகரிப்பினாலே கத்தாவே அநேக பிள்ளைகள் பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க ராஜாவே அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நாடும் போஷிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நிமித்தங்களை அப்பா பண்ணுங்க தகப்பனே அப்பா எல்லா எரிபொருள்களும் கத்தாவே அப்பா சீராய் வந்து சேர வேணும் உதவி செய்ய தகப்பனே அப்பா அந்நிய நாடுகளில் இருந்து எங்களுக்கு வர வேண்டிய உணவுப் பொருட்கள் வர முடியாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிறது கத்தாவே அந்த தடைகளை எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்திலே இருக்கிற எல்லா வளங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா யுத்தத்தினாலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகமாக இந்த இப்படியான சிறிய நாடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா யுத்தங்களே பண்ணுங்க ராஜாவே அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இருக்கிற தலைவர்களுக்கு தானே ஒவ்வொருவரையும் ஒரு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இருக்கிற வளங்களை பயன்படுத்தி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க தேவன் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலே கத்தாவே அப்பா இலங்கை தேசத்திலே கத்தாவே மருந்துகள் தட்டுப்பாடு இருக்கிறது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரை எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தகப்பனை இப்படியா ஸ்ட்ரைக் பண்ற ஒவ்வொரு அப்பா டாக்டர்மார் நர்ஸ்மார் தாய்மார்களுக்கு தானே தேவன் நீங்க அவங்களுடைய இருதயத்திலே பேசும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா வார்டில் இருக்கிறவங்களை எல்லாம் வீட்டுகளுக்கு அனுப்புறாங்க தகப்பனை அப்படி இல்லாத படிக்க கத்தாவே அவர்களுக்கு வேண்டிய அந்த வைத்தியங்கள் நடைபெற தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க ராஜாவே இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா அந்த வெயில் காரணமாக அநேகமாக சிறு குழந்தைகள் வயோதிபர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ராஜாவே அப்பா சூத்திரமானவரை இவர்களுக்கெல்லாம் தேவையான மருந்துகள் கிடைக்காத படிக்க அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே அப்பா சுகாதார அமைச்சர் கத்தாவே நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க அவர்களுடைய இருதயத்திலே பேசும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளையும் தேவன் நீக்கி போடுங்க தகப்பனே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இதனாலே அப்பா அந்த பொருளாதார காரியத்தினாலே கட்டாவே அநேக கொள்ளைகள் கட்டாவே பேங்க்ல எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இப்படியாய் செய்த எல்லா இருதயங்களையும் தேவன் தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அவங்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி தகப்பனே நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே எல்லா தேசங்களையும் ஒரு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே எல்லா தேசத்திலும் இருக்கிற நானே எல்லா பொருளாதார காரியங்களையும் தேவன் சீர்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு வளங்களையும் தெய்வம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறார் அதன் மூலமாய் கட்டாவே அநேக வேலை வாய்ப்புகளை பெற்று கட்டாவே அப்பான பொருளாதார சிக்கல்ல இருந்து பிள்ளைகள் மீண்டு வர தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நல்ல தீர்மானங்களை எடுக்க நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகளை தேவன் அதிகாரிகளுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நேரத்துக்காய் நன்றி செபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய சங்கமம் இணைப்பை கூட உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்களை ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்துக் கொடுங்க இந்த இணைப்பின் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே தேவன் எங்களுடைய செபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை மட்டுமாய் ஜெபித்த பிள்ளைகளை வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி தகப்பனே எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கட்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் 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 அந்த ஜெபம்
நன்றி ஐயரின் கர்த்தர் உங்களுக்கு சுகபலம் ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், உங்களையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்க ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோம். ராணியக்கா, பேசுவோம். நீங்க உலக தலைவர்களுக்காகவும் நாடுகளுக்குள்ளே இருக்கிற தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாடு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்திலே ஞானமாய் எடுக்க, மற்றவர்களுக்கு சேதம் இல்லாமல் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான இயேசுவே, மத்தியான வேலைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் காத்து வந்த வினேஸ்வரே, உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகளும் இந்த நாட்களிலும் ஆண்டவரை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, எல்லாமே உங்களாலே ஆகும் ஆண்டவரே கர்த்தாவே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே கர்த்தாவே போதும் ஆண்டவரே. என் ஆண்டவராம் இயேசுவே கர்த்தாவே, நாட்டிலே செழிப்பு உண்டாகும் ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொருடைய தலைவர்கள் மத்தியிலும் என் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரை நீங்கள் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பேசும் தெய்வமாச்சு அப்பா, பேசாத கல்லும் மரம் அல்லப்பா. என் தகப்பன் அவளோடு பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டு தலைவனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவளுக்குள்ள இந்த கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தினால நான் சுட்டு எதிர்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை எல்லாம் விரோதமாகிற எல்லா ஆண்டவரை கர்த்தாவே ஆவிகளும் ஆண்டவரை கர்த்தாவே பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே இவர்களை விட்டு நீங்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாட்டில் ஒரு சுபிட்சங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஐக்கிய நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த ஐக்கியங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரே நிலை பெறத்தக்கதாக ஆவியானவரை உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரை தலைவர்கள் ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை கர்த்தாவே கேட்டுள்ளவர்களை நினைக்கிறாளே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாட்டுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய மக்கள் ஆண்டவரை பணிவ வேதனைகளை விடுதலையாக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உடைய அன்பின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நீதியோடும் நியாயத்தோடும் செய்யத்தக்கதாக நாட்டை ஆளத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவரை கர்த்தாவே, நாட்டுக்கு நாடு ஆண்டவரை கர்த்தாவே அப்பா பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு நிற்காதபடி ஆண்டவரே தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே சமாதானம் நிலவும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, ஐக்கிய நாடுகளுக்கான செபிக்கிறேன். ஐக்கிய நாடுகளின் ஆண்டவரை கர்த்தாவே கலவரங்கள் ஏற்படாதபடி ஆண்டவரே ஐயா நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் எழுந்தள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, உங்களால முடியுமப்பா. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஆண்டவரை கர்த்தாவே. தலைவர்கள் ஆண்டவரை மாறுவார்கள் கர்த்தாவே. தலைவருடைய உள்ளங்கள் மாறும் ஆண்டவரை கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவரை மகிமையை காணட்டும் ஆண்டவரை கர்த்தாவே. நாட்டிலே வாழ்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரை கர்த்தாவே சமாதானத்தினாலே நிறைந்து வழியத்தக்கதாக அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே இயேசுவே நீங்கள் ஆண்டவரை உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிற தகப்பனாச்சே நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சிறிய விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக சுவாமி கர்த்தாவே அப்பா அவருடைய மகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியங்கள் ஒரு எழுப்புதலை காண பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் வந்து ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் பாதைகளை திறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராம் இயேசுவே ஸ்ரீபிரதர் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த வேறிய ஊழியங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஆவியானவரை கர்த்தாவே இந்த ஊழியங்கள் ஊடாக ஆண்டவரே அநேகர் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை கர்த்தாவை உயர்த்தத்தக்கதாக நம்முடைய மகனை கொண்டு பலத்த காரியத்தை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உன்னால் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லையப்பா. நீங்கள் சொல்ல ஆகும் இல்லவா கர்த்தாவே. பெரிய காரியங்களை ஆண்டவரே இந்த ஊழியத்தின்
இதனூடாக நீங்கள் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரை கர்த்தாவே, இதனூடாக அநேகர் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, அநேகர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரை கர்த்தாவே. ஆண்டவராம் இயேசுவே, அநேகருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, சத்தியங்களை விடுதலையாக்கத்தக்கதாக சுவாமி இந்த ரேடியோ மூலமாக பெரிய காரியங்களை நீங்கள் செய்து ஆண்டவரே, இந்த மாதிரி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் புறத்திலிருந்து நன்மையான ஈவுகளினாலே நிறைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் ஆண்டவரே, பூர்ணமான எந்த வரமும் ஆண்டவரே, பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருவபடியால் ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்கும்படியாய் இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராணியக்கா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, இந்த நாட்களிலே காயப்பட்ட அந்த முப்படைகள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் காயத்திலே அவர்கள் வேதனையிலே துடிப்பார்கள். அப்படிப்பட்ட துடிப்பிலே இருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்கள், முப்படைகள், பொதுமக்கள், இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் மனதுருகி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இவர்களை தொட்டு குணமாக்க வேணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, இந்த யுத்தங்களில் இருந்து அப்பா தகப்பனே, அவதிப்பவர்கள் மீது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் படும் காயங்கள், துன்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே, அவர்களுக்கு நல்ல மருந்துதவி அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அப்பாவி பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு பேர் இறந்து போறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட அவர்கள் வழிநடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் இயக்கத்துக்கு போய் அப்பா தகப்பனே, அவர்கள் காயப்பட்டு இறக்கிறவர்களின் தாய் தகப்பன் படும் வேதனைகள், துன்பங்களை நாங்கள் கண்கொண்டா பார்க்க முடியாத வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் பார்க்க முடியவில்லை தகப்பனே. ஆவியானவரே, மழை போல சரிந்து போய் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு தாய் தகப்பன் மனம் வேதனைப்படும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு நல்ல மருந்து கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவே, அவர்களுக்கு நல்ல உணவு, நல்ல உடுப்பு எல்லாம் அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சகல வசதிகளையும் அவர்களுக்கு கொடுந்தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு நல்ல வசதியை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் நோய்கள், குற்றங்கள், குறைகள் தகப்பனே, அவர்கள் படும் வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இயேசுக்குரிய பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே. அப்பா ராஜ்யனுக்குரிய பிள்ளைகளாக மாற செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா தகப்பனே, இந்த குழந்தை குஞ்சுகள் எல்லாம் படும் வேதனைகளை பார்க்க முடியவில்லை அப்பா. கிண்ணங்களை தூக்கி கொண்டு இதற்கு கொஞ்சம் கஞ்சி கொடுங்க என்று கேட்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த தகப்பனே. சாப்பாடு இல்லாமல் பசுவற்றியோடு அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேல் இரக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் தகப்பனே, எல்லாம் குணமடையும் தகப்பனே. அப்பா, எல்லாம் குணமடையும் தகப்பனே. உம்மால் ஆகும் தகப்பனே, எல்லாம் ஆகும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. இந்த யுத்தங்களை எல்லாம் நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, இந்த யுத்தங்களை நிறுத்தும் தகப்பனே. ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணும் தகப்பனே, இயங்காமல் போக பண்ணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் பதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அழகான காரியம் ஒன்றுமில்லை இயேசுவே, உமை குவி இணைக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமென், ஆமென். நம்ம ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம்.
நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா வழி நடத்துவார். எல்லா தேவைகள் வாஞ்சைகளையும் சந்திப்பாராக. ஆமென். ஆமென். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. நீங்க இந்த யுத்தங்களுக்கு பின்னால கிரிய சத்துருக்களையும் இந்த ரத்தங்களை குடிக்க நினைக்கிற சத்துருக்களையும் தேவன் கடிந்து போட வேணும் என்று சொல்லி நீங்க ஜனத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தகப்பனே கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்தங்களை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களை நீங்கள் காண்கிற தகப்பனே ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ சோர்வுகளின் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை காத்து நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே எங்களை ஜெபிக்க ஆண்டவரே இம்மட்டுமாக கூட்டி வந்திருக்கிற எபினேசரே தகப்பனே, இனிமேலும் நீங்கள் உங்களை காத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கூடான கூடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாண்டவரே தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக, அறிக்கை இடுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே நீங்கள் இன்னும் அதிகமாக மாற்றி தேவனே எல்லா சோர்வுகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய புதுப்பெயர், உம்முடைய கிருபை எங்களோடு எப்போது கூட இருக்கட்டும் ராஜா. தகப்பனே, ஆவியானவரே, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பாடுகளை நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களை நீங்கள் சிருஷ்டித்து வழிநடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே, அப்பா, தேசங்களுக்காக நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்க குழுமி கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, ஒவ்வொரு தேசங்களை நீங்கள் அப்பா உருவாக்கின தேவன் ஆண்டவர் தகப்பனே. இந்த தேசங்களை நீங்கள் கட்டி காக்கிற தகப்பனாக இருக்கிறீங்கள் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா, இந்த நாடுகளில் அப்பா, இந்த யுத்த நாடுகளில் நடக்கிற ஒவ்வொரு அக்கிரமங்கள், அநியாயங்கள், நியாயம் இல்லாத, நீதி இல்லாத செயல்கள் யாவற்றை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உண்டு பண்ண போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த யுத்த நாடுகளில் அப்பா நடக்கிற இந்த யுத்தங்களினால் படுகிற அவலங்கள், அக்கிரமங்கள், மக்கள் படுகிற வேதனைகளை அப்பா, மக்கள் படுகிற அப்பா தகப்பனே கலக்கங்களை நீங்கள் அறிந்த தகப்பனாண்டவரை அப்பா, இந்த யுத்தங்களை அப்பா ஆவியானவரை இந்த அதிகாரிகள் மத்தியிலே இப்படியான செயல்களை செய்யாதபடி, இந்த யுத்தங்கள் நடக்காதபடி இந்த அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த யுத்தங்களினால் என் தேவனே அப்பா, எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ வயோதிபர்கள் ஆண்டவரே உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்க இடங்கள் இல்லாமல் ஆவியானவரே அலைஞ்சு அப்பா அலைக்கழிந்து திரிகிறதை ஆவியானவரே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியாக மக்கள் வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் நிவர்த்தி செய்து காத்து நடத்துங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே அப்பா, எல்லா சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அந்த நாடுகளிலிருந்து நீக்கி போடுங்க ஆண்டவர். சாபமான எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா நீக்கி போட்டு நல்ல ஒரு சமாதானமான, நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அந்த நாடுகளில் வாழ ஆண்டவர். தேவனே நீங்கள் உதவி செய்து காத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா ஆவியானவரே தேவனே கர்த்தாவே, உலகில் உள்ள மக்கள் யாவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறது என் தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். போக்குவரத்து எல்லாம் தடைபட்டு போகிறதே ஐயா. தகப்பனே உற்றார் உறவினரை பார்க்க முடியாத அப்பா அவலங்கள் மக்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறதே என் தகப்பனே. ஆவியானவரே தகப்பனே, கண்ட மாற்றங்கள் எல்லாம் அப்பா நின்று போய் இருக்கிறதே ஆண்டவர். தேவனே இப்படியான
செயல்கள், இப்படியான செயல்களினால் மக்கள் அல்லோலப்படுகிறதை ஆவியானவரே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, இப்படியான பிரச்சனைகள், சண்டைகள் வராதபடி அப்பா இந்த அதிகாரிகள் மத்தியில் ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, விமான பயணங்கள் இல்லாமையினால் அப்பா விமானங்களில் ஏற முடியாமல் பயத்தோடு நடுக்கத்தோடும் இருக்கிற மக்களை அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே, இப்படியாக அப்பா நடக்காதபடி உலக மக்கள் யாவரும் சுபிட்சமாய் வாழும்படியாக தகப்பனே தங்கள் காரியங்களை நேர்த்தியாக சமாதானத்தோட நடத்தும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, சத்ருவானவன் போடுகிற சதி திட்டங்களை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் ஆண்டவரே உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆவியானவரே சுபிட்சமான வாழ்க்கை வாழ அப்பா தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்து விலையேற்றப்பட்டு இருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரை இப்படியாக நடக்காதபடி தகப்பனே, சமாதானத்தோட மக்கள் நிறைவோடு வாழும்படி அப்பா தங்களுக்கு ஏற்ற உணவுகளை வேண்டி உண்ணும்படி தேவனே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்த அந்த அதிகாரிகளுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். தேவனே, உம்முடைய திருக்கரத்திலே இந்த உலக நாடுகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டு இருக்காதபடி ஒவ்வொருவரும் சமாதானத்தோட நிறைவோடும் வாழ என் தேவனே அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மை நோக்கி பின்பற்றி வர உம்முடைய அன்பின் நிமித்தம் வாழ ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களுக்கும் நீங்கள் உம்முடைய அன்பை அப்பா உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லாதபடியினால் ஆண்டவரே உம்மை அறியாத அன்பு இல்லாதபடியால் தகப்பனே இப்படியாக நடக்கிறதே ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கைக்கொண்டு உம்மை பின்பற்றி வர என் தேவனே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக, பரிசுத்தம் நிறைந்த பிள்ளைகளாக, அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு அதிகாரிகளாகவும் என் தேவனே அவர்களை நடக்காண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் உலக மக்களையும் அதிகாரிகளையும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீரே வழி, நீரே சத்தியம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியாக என் தேவனே அவர்களை நீங்கள் நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் தேவனே, இன்றைய நாட்களில் என் ஆவியானவரே அப்பா, இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனின் குடும்பத்தை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. அப்பா, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை நீங்கள் அறிகிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக நடக்கிற ஜெபங்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் காதுகள் ஒலிக்கப்படுவதாக என் தகப்பனே. அவர்கள் இதை கேட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே, இந்த சங்கம வானொலி எந்த தடைகளோ தட்டங்களும் வராதபடி தகப்பனே இதில் தொடர்பு சாதனங்களுக்கு எந்த ஒரு பழுதும் வராதபடி இந்த சகோதரனுக்கு எந்த சோர்வும் எந்த தடங்களும் வராதபடி இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல இதை தொகுத்து நடத்துகிறது சகோதரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆண்டவரே. இந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் நின்று பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவர். எந்த தடைகளும் வராதபடி அப்பா இதை தொடர்ந்து நடத்தும்படியான கிருபையை அப்பா நல்ல உற்சாகத்தையும் கொடுத்து நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இங்க வந்து ஜெபிக்க வந்தும் வர முடியாமல் தடை செய்து போடுகிற அப்பா இந்த தடைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எடுத்து போட்டு தகப்பனே திரும்பமாக இந்த இடத்துல வந்து ஜெபிக்க
கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொட்டுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எல்லா நோய் நொடிகளில் இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா, நீங்கள் பாதுகாக்கிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் உம்முடைய சிறகளால மூடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வழி நடத்தி காக்க போறதுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. ஏமி சிஸ்டரை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்றவனே. அந்த சகோதரியோட கூட இருந்த அந்த சகோதரியும் அப்பா, நீங்கள் எல்லா தீங்கு நின்று மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த உம்முடைய திருக்கரம் ஒன்றே அந்த சகோதரியோட எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் நேற்று இன்று என்று மாறாத தகப்பனாக இருக்கிறபடி தகப்பனே, உங்களை நாங்கள் நோக்கி கூப்பிட்டு கூவி அழைக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீங்கள் எங்களை கண்ணோக்கி பார்த்து அப்பா உம்முடைய திருக்கரத்தால் எங்களை அணைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒன்றே எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. சத்ருவானவன் எங்களை அழித்து போடாதபடி அப்பா, எங்களுக்கு வேதனைகளை கொடுக்காதபடி நாங்கள் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக எப்போதும் திகழ்ந்திருக்க எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கனமாகுமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டொனால்ட் பிரதர், நீங்கள் எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேணும் என்று சொல்லி, ஆவியின் ஏவுதல் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, தேவனே பொறுப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கணும். தேவனே அப்பா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்களப்பா. பிதா தேவனே, இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா. ஒரு மனத்தின் ஆவியை கொடுங்கப்பா, ஐக்கியத்தின் ஆவியை கொடுங்க, அன்பின் ஆவியை கொடுங்கப்பா. பிதாவே, உங்களுடைய சத்திய வார்த்தை அறிந்த தேவனே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனே உங்களுடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா. பிதாவே, எல்லா பிரிவினையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக. சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இந்த கடைசி நாட்கள்ல சபையில் உள்ள தேவனே, உங்களுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவியை கொடுங்கள் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவியை கொடுங்கள் அப்பா. இந்த தேவனே, எல்லா மாம்ச கிரிகளும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கள் அப்பா. தேவனே, தேவனே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அப்பா, எங்கே இருவரோ மூவரோ ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அப்பா பிதாவே, அந்த இடத்திலே நீங்கள் அந்த ஜெபத்தை கேட்டு தேவனே பலரெடுக்கிற தேவனே ராஜாவே, தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா. பிதாவே, தேசமெங்கும் அப்பா, இந்த பூமியுள்ள சபைகள் எங்கும் உள்ள ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஊழியக்காரர்களுக்கு ஒரு மனத்தின் ஆவியை தேவனே கொடுங்களே ராஜாவே. என் தேவனே, உம்மை போல் மாற்றுங்களே ராஜாவே. என் தேவனே, உம்முடைய அன்பினால் அவளை நிரப்புங்க அப்பா. என் தேவனே, உம்முடைய கனியினால் அவளை நிரப்புங்க. உம்முடைய வரங்கள் வல்லமையினால் அவளை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தால் அவளை நிரப்புங்க அப்பா. பிதாவே, கிருபை செய்யுங்க அப்பா. பிதாவே, மனக்கண்களை திறவுங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனே இவளுக்கு கொடுங்களப்பா. என் தேச ராஜாவே, தேவனே, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே பிதாவே உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அப்பா பிதாவே, அவள் பாவத்தை மன்னித்து தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் சொன்னீங்களே ராஜாவே. உம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவனே தேசங்களுக்கு சேமம் வரத்தக்கதாக தேசமெங்கும் உள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா. திறப்பில் வாசல்ல நின்று தேசங்களுக்காக ஜபிக்கிற அந்த ஜப ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஆத்ம பாரத்தினாலே அவளை நிரப்புங்க அப்பா பிதாவே. அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்களே ராஜாவே. தேவனே, இவனை அறுப்புக்கு தேவனே பிதாவே இவனை ஆயத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஆத்ம பாரத்தினாலே நிரப்புங்க, உம்முடைய அன்பினாலே நிரப்புங்க அப்பா பிதாவே.
தேவனே இந்த நாட்களிலே புறப்பட்டு போய் தேசம் உங்களுடைய வார்த்தையை அறிவிக்க கிருபை செய்யுங்கள் ஐயா பிதாவே. ஒருமனத்தோடு ஐக்கியத்தோடு புறப்பட்டு போய் தேவனே உங்களுடைய சத்திய வார்த்தையை தேசம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா. ஓ நன்றி தேவனே, சோஸ்திரம் அப்பா பிதாவே. அந்த எஸ்தர்களை எழுப்புங்கள் ராஜாவே, எலியாக்கள் எலிசாக்கள் எழுப்புங்கள் அப்பா இந்த நாட்களிலே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே, கிருபை செய்யுங்க. ஓ நன்றி அப்பா. எல்லா கட்டுகளும் மறுக்கப்படுவதாக, நுகத்தறியல் முறிக்கப்படுவதாக என்பவனே பிதாவே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா நீங்கள் சிந்தி கட்டின ஒவ்வொரு சபைகளும் அப்பா, ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒவ்வொரு ஊழியக்காரலும் தேவனே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வாருங்கள் அப்பா. இயேசுராஜா தேவனே ஊழியம் கொள்ள வராதபடி ஊழியம் செய்ய வந்தீங்க இயேசுராஜாவை. ஊழியம் செய்யத்தக்கதாக தேவனே அந்த இருதயத்தை கொடுங்களப்பா. மனத்தாழ்மையும் தேவனே ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா ஒரு ஊழியக்காரருக்கு இயேசுராஜா. சாந்தமுள்ள ஊழியத்தை ஒரு இரக்கத்தை கொடுங்களப்பா பிதாவே. உங்களுடைய கனியிலாக நிரப்புங்கப்பா. எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், மாம்ச கிரியல் எல்லாம் தேவனே ஊழியக்காரர் விசுவாசிகளை விட்டு வெளியேறுவதாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா பிதாவே. இங்க சொன்னீங்க ராஜாவே, தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றின அறிவில்லை என்று ராஜாவே. பொய் சொல்லி பொய்யான இட்டு கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போராண்டு சொன்னீங்க ராஜாவே. என் தேவனை இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேர்ந்து சொன்னீங்க ராஜாவே. இதனாலே தேசம் புலம்புகிறான் சொன்னீங்க என் தேவனை. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் தேவனே பிதாவே, தேசத்துக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அப்பா தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுக்கிற தேவன். பாவத்தினாலே நிறைந்திருக்கிற தேசம், விபச்சாரத்தாலே நிறைந்திருக்கிற தேசம் தேவனே, இதன் நிமித்தம் தேசம் அப்பா புலம்புகிறான் சொன்னீங்க. தேசம் இதன் நிமித்தம் சஞ்சலப்படுகிறது, இதன் நிமித்தம் தாங்காதுன்னு சொன்னீங்க அப்பா. பூமி இந்த பாவத்தின் நிமித்தம் அப்பா பிதாவே, கடைசி நாட்களிலே லோத்துடைய நாட்களிலே நடந்தது போல், நோவாடைய நாட்களிலே நடந்தது போல் மக்கள் உணர்வில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிற மக்களை நீங்கள் பார்க்கிறீங்களா ஐயா இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கள் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஓ ஆத்ம பார்த்தாலே நிரப்புங்க அப்பா பிதாவே. சத்திய வார்த்தை தேசமெங்கும் அறிவிக்கும் பொழுது பிதாவே தேசங்கள் விடுதலையாகும், தேசத்து மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசு ராஜா. உம்முடைய கற்பனை கட்டளை கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் இந்த யுத்த நாட்களிலே தேச மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுதப்பா பிதாவே தேசம் ரட்சிக்கப்படும், தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. மன உருக்கத்தை கொடுங்கள் இயேசு ராஜாவே. ஆத்ம பார்த்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. தேவனே நாட்கள் பொல்லாதபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் சொன்னீங்க ராஜாவி. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஓ தெளிந்த புத்தி உள்ள ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா சொன்னீங்களப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு. தேவனே பூமி எங்கும் கண்ணியை போல்தவனே பிதாவே ஆபத்து வரும் சொன்னீங்க ராஜாவே. அதனால உங்களுடைய பிள்ளைகளை சொன்னீங்களப்பா ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ராஜாவே. ஒரு பலத்தின் ஆவியோடு ஐக்கியத்தின் ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல் எல்லாம் தேவனே இந்த விசுவாசிகள் ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட்ட மக்கள் விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவனே கிருபை செய்யுங்க. இதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா, வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா. உண்மையா ஊழியம் செய்றவனுக்கும் உண்மை இல்லாமல் ஊழியம் செய்வதற்கு வித்தியாசத்தை கடைசி நாட்களிலே காண்பீர்கள் சொன்னீங்களே ஐயா இயேசு ராஜாவே. அப்படியாக தேவனே நீங்கள் செய்ய போருக்காய் நன்றி ராஜாவே. நியாய தீர்ப்பு உங்களுடைய ஆலயத்திலே துவங்கும் சொன்னீங்கப்பா பிதாவே. ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே உங்களுடைய நியாய தீர்ப்பு துவங்கும் சொன்னீங்களப்பா. 1 பேதுரு 4:14 அப்படியான காரியங்களை நீங்கள் இனி வரப்போற நாட்களில் செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. நன்றி தேவனே சோஸ்தமை. நீதியை சரி கட்டுங்களப்பா பிதாவே. நீதியை சரி கட்டும் வேலை வந்தோன்னு சொன்ன தேவனே தேசங்களிலே நீதியை சரி கட்டும், தேசம் நீதியை சரி கட்டும், தேச தலைவர் அதிகாரிகளுக்கு நீதியை சரி கட்டும், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை சரி கட்டும் அப்பா பிதா. மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை போடுங்கப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்களப்பா ஒரு மக்களுக்கு.
ஓ நன்றி ராஜாவே, நன்றி என்றவரே சோசம். அப்படியாக நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டுதவனே பால் கொடுக்க போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே, நன்றி நன்றி அப்பா. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே சங்கம் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, ஆசீர்வதியுங்க அப்பா. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க அப்பா. பிதாவே செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா. எல்லைகளை பெரிதாக்கும், ஊழியத்தை பெரிதாக்கும். ஊழியத்தின் மூலமா அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடப்பதாக. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், மண்ணி முடியாத அதிசயங்களும் இந்த ஊழியத்தின் மூலமா தேசங்களிலே, குடும்பங்களிலே நிறைவேறுவதாக என் இயேசு ராஜா. இணைந்திருக்கிற ஒரு சிறு கூட்டத்தை ஒரு பலத்தினாவி, ஐக்கியத்தினாவி, அன்பினாவி, உண்மையின் ஆவியினால் அவளை நிரப்புங்கப்பா பிதாவி. ஒரு பலத்தினாவியினால், ஐக்கியத்தினாவினால் நிரப்புங்கப்பா பிதாவி. கூடி ஜபிக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி இயேசு ராஜா. நன்றி என்றவரே சோஸ்திரமாப்பா பிதா. தேவனே இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உங்களுடைய ஆவியம் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆசீர்வதியுங்கப்பா பிதா. தேவனே ஜனசிஸ்டரை பொறுப்படுங்களப்பா. செய்யும் ஊழியத்தை பொறுப்படுங்க. ஞானத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. என்னும் மேலும் மேலும் ஓ பரத்திலுள்ள ஞானத்தினாலே நிரப்பும் இந்த மகளை உடைய ஆவியினாலே நிரப்புங்கப்பா. அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் கடவுளை பொறுப்படுமையா. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க. பிள்ளைகளை தேவனே பிதாவே தீர்க்கதரிசிகளாய் நிரப்பும், ஆவியினாலே நிரப்பும். வரப்போற காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. தேவனே எங்கு சென்றாலும் ஆவியானவரே உம்முடைய ஞானத்தினாலே இவளை நிரப்புங்க, உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்கப்பா. எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மகிழப்படுவதாக இந்த குடும்பத்தின் மூலமாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா பிதாவே. நோயோடு ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா பிதாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஜனட் இந்த கடைசி நாட்களிலே ஜனங்களுடைய அந்த சிந்தைகள் வீணான சிந்தைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, புத்தியிலே அந்தகாரப்பட்டு அங்கு கொள்ளைகள், அங்கு யார் எந்த உறவென்று தெரியாம நிலைமையாய் இருக்கிறது. இவர்களுக்காக இந்த சிந்தையிலே வீணான சிந்தையை கொண்டு வர பொல்லாத சத்துருக்கள் இந்த புத்தியிலே அந்தகாரப்படுத்துற மக்களை, ஜனங்களை, குடும்பங்களை அந்தகாரப்படுத்துற காரியங்கள்ல இருந்து அவர்கள் விடுதலை அடைய ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை, உலகத்தை ஆளுபவரை, கர்த்தாவே சிருஷ்டித்தவரை, இயேசுவே உம்முடைய பாதத்திலே தானே ராஜா இந்த பூமியை மங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே உம்முடைய பாதத்தின் கீழே இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே சுத்திகரித்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்தப்படி நாங்களும் பரிசுத்தமாக வாழவும், உமக்கு முன்பாக கரைதிரையற்ற பிள்ளைகளாக நிற்கவும் தேவனே நீர் எங்களுக்கு அனுதினமும் போதித்து, கண்டித்து, உணர்த்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி வழி நடத்துகிற தெய்வமே, எங்களுடைய உள்ளான இருதயங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படவும், உண்மை உள்ள பிள்ளைகளாகவும் வாழவும், ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் வாழவும் எங்களை அர்ப்பணித்து எங்களை வழி நடத்த வேண்டுமாக எங்கள் அப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வேளையிலே ராஜா நாங்கள் ஒருமனப்பட்டு குந்தி சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. இன்றைக்கு பூமியிலே, உலகத்திலே, 5 கண்டங்களிலும் ஆண்டவரே வீணான சிந்தனையினாலே ராஜா ஆண்டவரே இவர்கள் வீணராக போறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, மாமிசமும் பிசாசும் ஆண்டவரே இவர்களை ஆளுகை செய்கிறதே ராஜா. தகப்பனே இயேசப்பா, உம்முடைய பாதத்திலே தானே இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நிற்கிறோம் ஐயா.
இயேசு ராஜா இந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி ஆண்டவரே கடந்த நாட்களிலே ராஜா நீர் என்ன செய்தீர், எப்படி நடந்தீர் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே உயிர்ப்பித்தீர், எதற்காக, ஏனென்று இந்த உலகம் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மிகவும் போற்றி துதித்ததப்பா. ஆனால் நேற்றையோடு அது முடிந்ததா, ஞாயிற்றுக்கிழமையோடு அது முடிந்ததா என்று இல்லை ராஜா. நீர் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் இந்த ஜனங்களுக்காக இரவும் பகலும் ஆண்டவரே நீர் பரிந்து பேசுகிற பரிசுத்த தேவனாக, பரிசுத்த ஆவியானவராக, பிதாவாக, குமாரனாக, தேவனாக, ஆவியானவராக உலாவுகிற தெய்வம் அல்லவோ ராஜா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்து ஆண்டவரே வெற்றி சிறந்த தெய்வம் என்று ஆண்டவரே உம்முடைய வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆனால் இன்றைக்கு உலகம், பூமி, கண்டங்கள், மக்கள், நாடுகள், கிராமங்கள், பட்டணங்கள், குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே சிந்தனையினாலே ராஜா வீணரானார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. வீணராகிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த சிந்தனைகள் எங்கேயோ கொண்டு போய் விடுகிறது ராஜா. ஆண்டவரே ட்ரக்ஸுக்கும், மதுபானத்துக்கும், கொலைக்கும், கொள்ளைக்கும், ஆண்டவரே காதலுக்கும், ஆண்டவரே யாரை யார் என்று பார்க்காத வண்ணம் ஆண்டவரே நடந்து வருகிற இந்த காரியங்களை பார்க்கிறீங்களப்பா. ஆண்டவரே நாட்டு ராஜாக்கள், அதிகாரிகளை பார்க்கிறீங்களப்பா. யுத்தத்துல ஈடுபடுகிறதான ஆண்டவரே மிருக குணம் கொண்ட ஜனங்களை பார்க்கிறீங்களப்பா. எவ்வளவு ஒரு கத்தாவே ஒரு கற்பத்திலே ஆண்டவரே நீர் ஒரு குழந்தையை கொடுக்க எவ்வளவு பேர் பாடுபடுகிறீர்களப்பா, எவ்வளவாக நீங்க சிருஷ்டிக்கிறீங்களப்பா. ஆனால் ஆண்டவரே அப்பா இந்த ஆயுதங்களினாலே ராஜா ஆண்டவரே ஈன இரக்கமின்றி இந்த நாடுகள் படுகிற பாடும் வேதனையும் துன்பமும் அழிவும் அளவற்றதாக இருக்கிறது ராஜா. நீர் ஆண்டவரே அப்பா ஏசப்பா இந்த வேளையிலே இந்த ஜனங்களுக்காக, குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, நாட்டு அதிகாரிகளுக்காக, கண்டங்களின் அதிகாரிகளுக்காக ஆண்டவரே ஐரோப்பிய அதிகாரம், ஆசியா அதிகாரம், ஆப்பிரிக்கா அதிகாரம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா என்ற இந்த கண்டங்களுடைய அதிகாரிகளுக்காக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக வேண்டி நிற்கிறோம் ஐயா. இந்த சிந்தனைகளை பார்க்கிறீங்களப்பா ஆண்டவரே. யாரை யார் அழிக்கலாம், எந்த தேசத்தை எந்த தேசம் அழிக்கலாம் என்று பொய்யின் உரைகளும் ஆண்டவரே மார்க்க வேதங்களும் ஆண்டவரே அப்பா ராஜ்யம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இவர்களுடைய பேச்சிலே கூட ஒரு நிதானம் இல்லை, ஒரு அன்பில்லை, ஒரு ஆதரவில்லை அப்பா, ஒரு மன்னிப்பில்லை. மனுஷர் தேவன் பிள்ளைகள் என்று ஆண்டவரே அப்பா ஒரு விதமான இரக்கமும் இல்லாத கொடுக்கிற இந்த மாமிசமும் பிசாசின் எண்ணங்கள், சிந்தனைகள், நடத்தைகள் ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் சிதறுண்டு அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எதுவும் வாய்க்காதே போவதாக ராஜா. ஆண்டவரே உம்முடைய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பயந்து நடந்த தாவீதின் கர்த்தாவே சந்ததியையும் தாவீதையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. மோசேயை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை நடக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வரட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போதிலும் அதை ஆண்டவரே சில பேர் சொல்லுவார்கள் கசக்கி எறிகிறார்களாம் என்று. கர்த்தாவே இவர்களை ஒரு விசை மன்னித்து இவர்களுடைய பாவ சாபங்களை ஆண்டவரே 3ஆம் 4ஆம் தலைமுறையாக இருக்கிறதான இந்த சாபங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவரே காரியங்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள், கோபங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தங்கள் தேவாதி தேவனாக, தாவீதின் குமாரனாக, ஆட்டுக்குட்டியானவராக, ராஜாதி ராஜாவாக நீர் வீட்டிருக்கிறீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசை மனம் இறங்குங்க ராஜா, ஒரு விசை மனம் இறங்குங்க. இவர்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இவர்களுடைய சிந்தனைகளிலே ராஜா அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் ஊற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே இவர்கள் ஊகித்து நடந்து தேவ ஆவியினாலே நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இவர்களுக்கு ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஜனங்களாக நீங்க, அதிகாரிகளாக இருக்கிறவர்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்பி நிற்கிறதே ராஜா. இயேசுவே குடும்பங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் தாய்
தகப்பன் என்று எழுந்து நிற்கிறார்களே ராஜா. ஆண்டவரே, பிசாசு ஆண்டவரே அப்பா, எத்தனை விதங்களிலே எத்தனை விதமாக எவ்வளவு சிந்தனைகளை ஆண்டவரே கொடுத்து எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி ஆசா பாசங்களை காட்டி போலியான அன்புகளை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு குடும்பங்கள் சின்ன பின்னமாகி மரித்து போகிறார்கள் அப்பா. மரித்தவர்களை கூட விடுகிறார்கள் இல்லையப்பா. தகப்பனே இயேசுவே கர்த்தாவே, காமத்தினாலே கூட ஆண்டவரே சிறைச்சாலைக்கு கர்த்தாவே போன வைத்தியரை கூட விடாதபடி நடத்துகிற இந்த ஆவியை பார்க்கிறீங்க இயேசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்கும் ஆண்டவரே சுவிசேஷம் பிரசங்கமாக கொடுக்கப்படுகிறது ராஜா. ஆனாலும் அவர்களுடைய பரம்பரை பாவ சாபங்கள், காம விகாரங்கள், கொலை எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இயேசப்பா நீங்க அறிகிறீங்க ராஜா. ஆனால் அன்றைக்கு கர்த்தாவே பேதுருவையும் பவுலையும் சீலாவையும் விடுவித்த தெய்வம் இன்றைக்கும் நீர் எப்பொழுது என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிறீங்க தேவாவியானவரே. இவர்கள் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றும். உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய தேவ கர்த்தாவே ஆவியானவரும் வந்தால் சகல நுகத்தடிகளும் இடுக்கண்களும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கர்த்தாவே விக்னங்களும் எல்லாம் அழிந்து நிர்மூலமாக போகும் ராஜா. தகப்பனே, இந்த ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நினைவுகள் சிந்தனைகளிலே வீணராகாதபடி, வீணான வார்த்தைகளை பேசாதபடி, பொய்யான அதிகாரங்களையும் பொய்யான வார்த்தைகளையும் பொய்யான ஆண்டவரே கர்த்தாவே காரியங்கள் ஆண்டவரே எத்தனையோ நடக்கிறது ராஜா. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து இந்த தேசங்கள், குடும்பங்கள், ஜனங்கள், பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தோடு வாழவும், உம்முடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் அசட்டையாய் விடாதபடி ஆண்டவரே அப்பா சிரிச்சு நகைத்து ஆண்டவரே அதை கர்த்தாவே காலாலே மிதிக்கிறது போல விடாதபடி ஆண்டவரே தேவாவியானவர் நிறைவாக இவர்களுடைய சிந்தனைகளை நினைவுகளை பாதுகாத்து காக்கும்படியாக ஏசப்பா இந்த நாட்களிலே உம்மை அல்லாமல் வேறு கிருபையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தயவும் இல்லை அப்பா. உம்மிடத்திலே இருந்து ஊற்றப்படுகிறதான அந்த பரிந்து பேசுகிற தேவ ஆவியானவர் இவர்கள் மேலே ஆண்டவரை ஊற்றப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி செய்யுங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. மன்னித்து கொள்ளுகிற ராஜாதி ராஜன் நீங்களப்பா. இயேசுவே உம்முடைய பாதத்திலே எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மரித்த இயேசு ஆண்டவரே தோட்டக்காரனை போல எம்மாவூருக்கு போன தெய்வமே, இவர்களுக்கும் நீர் என்ன விதமாய் உம்மை வெளிப்படுத்த சித்தமோ அப்படியாக ராஜா இவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். சகோதரனாக, தகப்பனாக, தாயாக, மகனாக, மகளாக ஆண்டவரே பரிகாரியாகிய வைத்தியராக ஆண்டவரே சமாதான பிறவாக ஆறுதலின் தெய்வமாக இந்த ஜனங்களுக்கு சிந்தனையிலே நீங்க வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வமே, உம்முடைய பாதத்திலே தானே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. வேண்டியவைகளை கர்த்தாவே ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் செய்து முடிக்க வல்லவரப்பா. ஜெபமே ஜெயமாக மாற்ற தர போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. இயேசுவே, நீர் கர்த்தாவே தருகிறவரும் போஷிக்கிறவரும் வழி நடத்துகிறவரும் ஆசீர்வதிக்கிறவருமாக இருக்கிற எங்கள் அன்பின் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமென். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அறிவு கட்டாத இந்த அன்பிலே வேரூன்ற எல்லாருக்குள்ளே வேரூன்ற கர்த்தர் உதவி செய்யணும். அன்பிருந்தா எல்லாவற்றையும் சகிக்கவும் எல்லாவற்றையும் நடத்தவும் முடியும். ஆகவே இந்த அன்பிலே வேரூண்ட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா.
ஆண்டவரையப்பா கால நிலையிலப்பா மோசமான நிலை இருந்தபடினாலப்பா நான் தாமதமாக இணைஞ்சு கொண்டதுக்கு அப்பா விஷயம் மன்னிங்கப்பா. ஏதாவது நான் அறியாமல் தவறு செய்திருந்தாலும் அப்பா ஒரு விஷயம் மன்னித்து கழுவி சுத்தியறீங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவே அப்பா, எந்த எல்லா மனிதர்களப்பா ஆண்டவரே அப்பா அப்பா தகப்பனை உங்கள் சுவாசத்தை கொடுத்தப்பா இந்த பூமியிலே நீங்கள் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்களப்பா. மண்ணினாலே செய்த அப்பாவின் சுவாசம் அப்பா, அந்த சுவாசம் உள்ள மனிதர்கள் யாவும் மேலேப்பா தந்தையே அன்பான ஆவியை நீங்கள் ஊற்றுங்க என் தந்தையப்பா. அன்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டதப்பா. அப்பாவின் சுவாசம் தானப்பா உங்கள் இருதயத்துல இருக்குதப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு மனிதர்களையும் அப்பா அன்பாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா தந்தையப்பா. மனிதன் நேசிக்கணும் அப்பா. அன்பில்லாதபடினாலப்பா இந்த யுத்தம் தொடங்கி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது என் தந்தையப்பா. எல்லாவற்றையும் அப்பா தந்தையே நீங்கள் மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களப்பா. 24 மணி நேரம் அப்பா ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் தகப்பன் நீங்களப்பா. ஆண்டவரே இந்த மனிதர்களை பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் விழித்திருந்து எபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அவர்கள் ஆனாலும் அப்பா சமாதானத்துக்கு வரவில்லையப்பா. ஆண்டவரே செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா மீண்டுமாக அன்பான ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே நேசிக்கின்ற மனிதர்களை நேசிக்கின்ற இருதயத்தை கொடுங்கப்பா. தன் சொந்தம், தன் சகோதரன், தன் தாயை விட உலகத்தின் மக்களை நேசிக்கின்ற இருதயங்களை கொடுங்க தந்தையப்பா. தன் ஒரு மனிதனுக்காக ஆண்டவரே அப்பா ஒருவருக்காக அப்பா ஒட்டுமொத்த இனங்களையும் அப்பா அன்பில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிற இருதயத்தை தொடும்படியாய் சுபிக்கிறனப்பா. காடான இருதயங்களை எடுத்து போடுங்க, அன்பின் ஆவியை ஊற்றும்படியாய் சுபிக்கிறனப்பா. அன்பு அப்பா சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடும் அப்பா. என் தந்தையே அன்பு என்றப்பா உண்மையாக உலகத்திலே ஜெயிக்கிறதற்கு ஒரே ஒரு அன்புதான் அப்பா எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது தந்தையப்பா. ஆண்டவரே இந்த அன்பு ஒவ்வொரு இருதயங்கள் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் ஊற்ற போனதற்காய் நன்றி என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா அன்பான இனங்களாய் மாற்றும்படியாய் சுபிக்கிறனப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆலயத்துக்கு வர முடியாது, வந்தால் எங்களுக்கு வருத்தங்கள் வருவதென்று விலகாது படிக்கப்பா. அப்பாவின் அன்பை புரிந்து கொண்டு அப்பாவின் அன்பை ருசித்து கொண்டு அப்பாவோடு கரம் பிடித்து நடக்கும் போது நமக்கு எதுவுமே இல்லை என்று அவர்கள் நம்பத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு மேலையும் அன்பான ஆவியை ஊற்றும்படியாக எல்லாரும் அப்பா உங்கள் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா இந்த 7 கண்டங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தேசங்களை ஆளுக செய்கிற மீது அப்பா அப்பாவின் அப்பா எந்தெந்த மொழிகளில் எங்க இருக்கிறார்கள் அப்பா அப்பாவின் வார்த்தைகள் அவர்கள் கை கொண்டு அவர்களுக்கு வார்த்தை கிடைக்கப்பா. அத்தனை மொழிகளிலும் வார்த்தை அவர்களுக்கு கிடைத்து அன்பாக அவர்கள் இருக்கப்பா. தகப்பனே அன்பின் ஆட்சி ஊற்றுங்க அப்பா. என் தந்தையின் வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அதை வாசிக்கும் போது நாங்கள் முழுமையான மனித பூரணம் அடைகின்றார். ஆண்டவரே அப்பா அது மதம் மாற்றம் அல்ல மனம் மாற்றம் என்றதை ஒவ்வொருவரும் அதை புரிந்து அதை வாசித்து ஒவ்வொரு தேன் கூடு மாதிரி அப்பா ஒரு தேனிலே தேன் மாதிரி அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா ஆண்டவரே அந்த வார்த்தை கை கொண்டு அன்பாக இருக்க ஒவ்வொருவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இருந்து எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம். இயேசு நாமம் வாழ்க வாழ்க என்று சொல்லுகிறோம். தகப்பனே ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய் தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காய் தரிசனத்தை கொடுத்தவர் ஆண்டவரே, அதை நிறைவேற்ற வல்லவராயும் இருக்கிறீரப்பா. அதுக்குரிய ஞானங்கள் அறிவுகள் புத்திகள் கெட்டித்தனங்கள் வல்லமைகள் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். சங்கம வானொலி ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, சபை நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து நீ நடத்தும் ஐயா ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைய நாளும் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிறிய ஜெபமாய் இருந்தாலும் பெரிய காரியங்களை நீர் ஆண்டவரே நாடுகள் தேசங்கள் மக்கள் என்று கர்த்தாவை நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கன
குணப்படுத்துற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நாங்கள் நீக்கிறோம் கர்த்தாவே. எங்க ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்யற ஊழியங்கள் கர்த்தாவே வழிகள் பாதைகள் ஆண்டவரை ஆசீர்வாதமா காண கர்த்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ் இனத்துக்காய் ஜெபிக்கிறோம். கனடா தேசத்துக்காய், நோர்வே தேசத்துக்காய், ஜெர்மன் தேசத்துக்காய், இந்திய தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்தவனே நீ கூட இருந்து தொடர்ந்து நடத்தும் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏமி போயிருக்கிற இடத்திலும் கர்த்தாவே இந்த பிள்ளைய காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே ஒவ்வொரு புரோகிராம்களிலும் என் தகப்பனுடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேறும். இனி வரப்போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பொறுப்பேறும். சகலதையும் நீர் தாங்கி சகலதையும் தப்புவித்து சகலதையும் நடத்துவீராக. சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த ஒருவரும் அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அத்தோடு எங்களுடைய 49வது வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து வாழ்த்துக்களை அனுப்பி தந்த ஒவ்வொருவருக்கும் தொலைபேசி ஊடாக இணைந்து அழைத்து காரியங்களை நடத்தின உங்கள் எல்லோருக்கும், ஜெபங்களை வழிநடத்திய உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிற இந்த ஜெபத்திலே நீங்கள் இணைய முடியுமானால், இணைய முடியாதவர்கள் முன்னதாக நாங்கள் அறிவித்தால் நாங்கள் பாடல்கள், துதிகள், ஜெபங்கள் ஓடு தேவ செய்தியோடு வழி நடத்தப்பட ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம்